Welcome all of you to my video. This video we are going to see chapter 1 relations and functions exercise 1.4 fifth sum. So that a function fn to n defined by f of m is equal to m square plus m plus 3 is 1 to 1 function. So என்ன கேட்டிருக்காங்கன்னா function வந்து natural to natural number தான். அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா f of m is equal to m square plus m plus 3 is 1 to 1 function. m plus இது வந்து ஃபங்க்ஷன் சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. அது 1 to 1 ஃபங்க்ஷன் தானான்னு சொல்லிட்டு நம்ம ஷோ பண்ணி காட்டணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ஆரோ டயக்ராம் எடுத்துக்கோங்க. போன சம்மில் பார்த்துருப்போம் ஒரு ஆரோ டயக்ராம் எடுத்துப்போம். ஸோ இதே சம்லேயும் அதே போல் ஒரு ஆரோ டயக்ராம். ஸோ இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்ததுனால இது இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்குதும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது வந்து தெரியாது. இப்போ வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ 1 to 1 ஃபங்க்ஷனாக பார்க்குறதுக்கு எஃப் ஆஃப் எம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3. ஸோ ஒரு 1 or 3 வரை 3 or 4 2 வரைக்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்னு உங்களுக்குனே புரிஞ்சிடும். ஸோ 1 square 1 plus 1 plus 3. ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் தான் இந்த மாதிரி வரும். 1 plus 1 2 2 plus 3 5 வந்துட்டு. ஸோ தென் எஃப் ஆஃப் 2 square plus 2 plus 3. ஸோ 4 plus 2 plus 3 வந்து 6 plus 3 9. தென் அடுத்தது எஃப் ஆஃப் 3 square plus 3 plus 2. இந்த 2 ஒரு கான்ஸ்டன்ட் அங்கே இருந்தது. ஸோ 3 whole square வந்து 9 plus 3 plus 2 is 14 வந்தது. ஸோ இங்கே ஒரு 3 இருந்தது, நான் 3ன்னு போட்டுட்டு 2வும் போட்டேன். ஸோ அப்படின்னாச்சுன்னா இது 15 ஆகும். எஸ் 3 தான் இருக்குது, அது 15 தான். ஸோ எல்லாமே ஆட் நம்பர்ஸ். 4 போட்டிங்கனாலும் அதே போல் ஆட் நம்பர் தான் வரும். 4 square plus 4 plus 3 வந்து 16 plus 4 plus 3 வந்து 23 வருது. ஸோ இப்படி எல்லாமே ஆட் நம்பர்ஸ் தான் வருது. ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 1 வந்து 5க்கு இருக்குது. ஸோ அடுத்து 2 வந்து 9 சம்திங்கில் வரும். 9 8 9 ஸோ அப்படி சம்திங்கில் வரும். ஸோ அடுத்தது அப்படி போயிட்டே இருக்கும். 3 வந்து அரௌண்ட் 15 இருக்குது. ஸோ இதில் இடம் இல்லை, நான் போடலை. 3 வந்து 15ல் வரும். ஸோ அப்படி அது அழகாக போயிட்டே இருக்கும். இதை வச்சு பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வருதுக்கு பாருங்க. இப்போ 5 வந்திருக்கு, 1க்கு 5 வந்திருக்கு, 2க்கு 9 வந்திருக்கு, 3க்கு 15 வந்திருக்குது, 4க்கு 23 வந்திருக்கு. ஸோ இப்படி சொல்லி எவ்ரி எலமெண்ட் ஹேஸ் யூனிக் இமேஜஸ், யூனிக் ஆர் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். Every element of domain has mapped to one element in codomain. ஸோ கோடோமைன்னா தெரியும் உங்களுக்கு, ரைட் சைடு இருக்கக்கூடியது, டொமைன்னா லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெஃப்ட் சைடில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு இதில் தான் படுது. ஸோ 5ல் படுது, 1 வந்து 5ல் படுது, 2 வந்து 9ல் படுது. ஸோ இப்படி சொல்லி ஒவ்வொன்றில் தான் வருது. ஸோ இதை வச்சு நீங்கள் இதெல்லாம் திஸ் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்னொன்று சொல்லி இன்னொரு இமேஜ் இருக்காது. ஒரு எலமெண்ட்டுக்கு இன்னொரு இமேஜ் இருக்காது. அதாவது ரைட் சைட்லேருந்து பார்க்கணும். லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தா அது ஃபங்க்ஷனே கிடையாது. இதே ரைட் சைட்லேருந்து பார்த்தாச்சுன்னா இப்படி சம்திங்லாம் இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா அது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அதுதான். ஸோ இப்படி இருந்ததுனால நம்மளுக்கு எல்லாமே ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு இமேஜ் வந்திருக்கனால இது நம்ம சம்மை ப்ரூவ் பண்ணிட்டோம் 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபஸ்ட் சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.